ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இரவு நேர சாப்பாடு. எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. பாருங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மல்லிச்செடி, இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். ரொம்ப கலராக இருக்குது. வாசனை இப்போவே ரொம்ப நல்லா வருது. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அந்த விழுதை மட்டும் போட்டு லைட்டாக வற்ற விட்டுக்கலாம். இன்றைக்கி ஷைடிஷ்க்கு முட்டை வேக போட்டிருக்கு. மசாலா தடவி பொரிச்சிக்கலாம். இன்னொன்று கேர்டு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்திருக்கு. கேர்டு சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக கேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். ஒரு மிக்சிங் கொடுத்தாச்சு, வந்துக்கிட்டு இருக்கு. அரிசியை கழுவி தண்ணியை வடித்து வச்சுட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியும் நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கறி மசால் பொடி, குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. எல்லா பக்கமும் போட்டாயிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம். போடுறத மட்டும் அப்படியே வீடியோவை எடுத்துரு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். கட் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். தோசைக்கல்ல எண்ணெய் வச்சு பொடி போட்டுடலாம். பண்ணிடலாம். பிரியாணி வைக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? பிரியாணியோட விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். பிரியாணி எப்படி இருக்க போகுது? பயங்கரமாக இருக்க போதா? நல்லா வந்திருக்கு. கட் கட்